தனுஷோட நடிப்புல உருவாகி இருக்க இட்லி கடை படத்தோட ரிலீஸ் டேட் அண்ட் காஸ்டிங் பத்தின அபிஷியல் அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தனுஷோட நடிப்புல இந்த வருஷம் மட்டும் 3 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. இன்னொரு பக்கம் தனுஷோட டைரக்ஷன்ல நிலவுக்கு என்மேல் ஏனடி கோபம் அப்படின்ற படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படம் இந்த மாதம் 21ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட டைரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இட்லி கடை படத்துல தனுஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நித்யா மேனன், ராஜ்கிரண் 2 பேருமே ஆல்ரெடி நடிக்க போறாங்க அப்படின்ற அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்துல அருண் விஜயும் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னும் அருண் விஜய் இதுல இருக்காரு அப்படின்ற போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படக்குழுவினர் அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது தனுஷ் ஒரு கோச் மாதிரியும் அருண் விஜய் ஒரு பாக்ஸர் மாதிரியும் இருக்காரு. மேலும் சில வருடங்களுக்கு முன்னாடி அருண் விஜய் நடிப்புல பாக்ஸர் அப்படின்ற ஒரு படம் உருவாகி இருந்தது. ஆனா அந்த படம் பாதியிலேயே டிராப் ஆயிருச்சு. அந்த படத்துக்காக அருண் விஜய் தாய்லாந்து போய் பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிட்டு வந்தாரு. கத்துக்கிட்ட ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷ் இந்த படத்துல அவரோட ஹார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணிருக்காரு. மேலும் இந்த படத்துல நடிச்சதை பற்றி தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல தனுஷ் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருண் விஜய் உங்களை மாதிரி ஒரு டெடிகேட்டட் அண்ட் சீனியர் ஆக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரதர். நீங்க கடினமான உழைப்பாளி. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. மேலும் தனுஷோட இந்த போஸ்டுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி அருண் விஜய் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் இட்லி கடை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் பார்த்து வியந்து போயிருக்கேன். உங்களோட இந்த ஹை வோல்டேஜ் என்டர்டைனர் ஒவ்வொருத்தரையும் மிரண்டு போக வைக்கும். இந்த படத்துல நானும் ஜாயின் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.